سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. صدق الله العليم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: من صلى صلاتنا واستقبل قبلتنا واكل ذبيحتنا فذلك المسلم الذي له ذمة الله وذمة رسوله فلا تغفر الله في ذمته. أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் போன்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் ஏக வல்லவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஜும்மாவுடைய பயான் என்பது பலதரப்பட்ட புது புது விஷயங்களை உங்களுடைய உள்ளத்திலே கொண்டு வந்து கொட்டி மனதை சந்தோஷப்படுத்துவதற்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நினைக்கக்கூடாது. அதே போல பேசக்கூடியவரும் தன் திறமையை காட்டுவதற்கான ஒரு களமாகவும் இதை நினைத்து விடக்கூடாது. ஜும்மாவுடைய பயான் என்பது தீனுடைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு கிஃப்ட் என்கிற ஒரு சிந்தனை மனப்பான்மையிலேயே வர வேண்டும். விஷயங்களை கேட்க வேண்டும், அதை அமல்படுத்துவதிலே தன்முனைப்பு காட்ட வேண்டும் என்பதுதான் இங்கே ஜும்மா பயானுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு வாரமும் ஷரியத் சம்பந்தமான, இறையச்சம் சம்பந்தமான, அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வாழ்க்கை முறை சம்பந்தமான பலதரப்பட்ட தீனுடைய விஷயங்களை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. கவலையான உள்ளம் கொண்டு அதை கிரகித்து இனி வாழக்கூடிய எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களிலே நம்முடைய செயல்பாடுகளிலே அதை பதித்து இறை திருப்தியை பெறுவதற்கான ஒரு முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் என்பதாக உங்களிடத்திலே ஒரு கோரிக்கையை முன்வைத்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் தஆலா அதனுடைய பாக்கியத்தை எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. உலகம் என்பது கவர்ச்சியும் பசுமையும் கொண்ட ஒரு பகுதி, ஒரு அண்டம். இதில் கண்ட காட்சிகள், காணக்கூடிய காட்சிகள், கேட்கக்கூடிய உரிமைகள், கொண்டிருக்கக்கூடிய எண்ணப்பாடுகள், இவைகளெல்லாம் மனிதனுடைய தேவைகள் தானே தவிர நோக்கங்கள் அல்ல. தேவைகள்னா என்ன? சமய சந்தர்ப்பத்திற்கு தேவைப்படக்கூடிய ஒன்றுக்கு தான் தேவைகள் என்பதாக சொல்லுவோம். இப்படிப்பட்ட தேவைகளை அடைவதையே ஒரு மனிதன் லட்சியமாக கொள்ளக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. தேவை என்பது வேறு, இலக்கு என்பது வேறு. மனித வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் தன்னுடைய லட்சியமாக ஒரு முஃமின் ஆக்கிக் கொள்ளக்கூடாது. தேவைகளை எப்பொழுதும் தேவைகளாகத்தான் பார்க்க வேண்டும். இலக்குகள் எது என்பதை தேட வேண்டும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், வண்டியில சைடு மிரர் இருக்குது. இது தேவைப்படக்கூடிய சமய சந்தர்ப்பத்தில் தேவைப்படக்கூடிய ஒரு பொருள். இதையே இலக்காக வைத்து அதையே பார்த்து கொண்டிருந்தா, ஸ்ட்ரைட்டா பார்க்காம சைடு கண்ணாடியே பார்த்துக்கிட்டே போனா அடுத்த தடவை பெட்ரோல் போடுறதுக்கு அவர் இருக்க மாட்டார்.
தேவை தேவையாகத்தான் பார்க்க வேண்டும், இலக்கை இலக்காகத்தான் பார்க்க வேண்டும். கப்பலுக்கு தண்ணீர் தேவை, அதற்காக வேண்டி தண்ணீர் உள்ளே வருவதற்கு திறந்து விட முடியாது. இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவைப்பட்ட சமாச்சாரங்கள் நிறைய இருக்கிறது. கேட்கும் ரீதியாக, பார்க்கும் ரீதியாக, அவைகளை எல்லாம் இலக்காக கொண்டு வாழ்க்கையினுடைய லட்சியத்தை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை முதலில் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவைகள் எல்லாம் லட்சியமாக நாம் கொண்டிருக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் எல்லாம் தன்னுடைய லட்சியத்தையே வாழ்க்கையாக கொண்டிருந்தார். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு உள்ள ஒரு பெரிய ஒரு வித்தியாசம். ஆகையினால்தான் அவர்களுடைய மரணங்கள் மற்ற மரணங்களைப் போல சராசரியாக இல்லாமல் உயர்ந்ததாக, சிறந்ததாக அவர்களுடைய மரண நிகழ்வுகள் இருந்தது என்பதை வரலாற்றின் வழியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம மரணம் அடையத்தான் போறோம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் ஏற்படக்கூடிய இந்த மரணம், உறுதியாக ஏற்படக்கூடிய இந்த மரணம் ஏன் அர்த்தமுள்ள மரணமாக இருக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கேள்வி. அர்த்தமுள்ள மரணம் என்றால் என்ன அர்த்தம்? இறைவனுக்காக என்று ஏன் இருக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கேள்வியை உள்ளடக்கிய நிலைப்பாடு. அல்லாஹ் தஆலா அதை திருமறையிலே தெளிவாக சொல்லி காட்டுகிறார். 9வது அத்தியாயம் 111வது வசனம். இன்னல்லாஹ் ஹஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. முஃமின்களுடைய உயிர்களும் உடைமைகளும் அல்லாஹ்விடத்திலே விலை பேசப்பட்டு விட்டது. அல்லாஹ்விடத்திலே ரேட் பேசப்பட்டு விட்டது. பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, சொர்க்கத்துக்கு பகரமாக உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உயிர்களும் உடைமைகளும் சுகுணத்திற்கு பகரமாக வெளி பேசப்பட்டு விட்டது என்று ஆயத்தை தொடங்கி இறுதியில் அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் என்று சொன்னால், ஃபஸ்தப்ஷிரு பிபைஇக்கும் அல்லதி பாயஅத்தும் பிஹி, அல்லாஹ்விடம் நீங்கள் செய்து கொண்ட இந்த வியாபாரத்தை நினைத்து நீங்கள் மகிழ்வு கொள்வீர்களாக. ஸாலிகல் ஃபௌஸுல் அலீம், ஏனென்றால் இது மகத்தான வெற்றியை தரக்கூடிய ஒரு ஒப்பந்தம். அல்லாஹ்வுக்கு நமக்கு மத்தியில ஒரு வியாபாரம் பேசி முடிக்கப்பட்டு விட்டது. இந்த வியாபாரத்தை நினைச்சு நீங்கள் மகிழ்ச்சி பெறுங்கள். ஃபஸ்தப்ஷிரு, அருமையான ஒரு வியாபாரம் என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த வசனத்திலே விழித்து காட்டுகிறார். நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இழப்பிலேயே பெரிய இழப்பு மரணங்கிற அந்த இழப்பு தான் என்பதாக நம்ம மரணத்தை ஒரு இழப்பாக, பேரிழப்பாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம், நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா அதை இழப்பு என்பதாக வர்ணிக்கல, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு என்பதாகத்தான் வர்ணிக்கிறார். 67வது அத்தியாயம் 2வது வசனம். ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, அல்லாஹ் மரணத்தை படைத்தான், வாழ்க்கையை படைத்தான். முதல்ல சொல்லும் பொழுது மரணத்தை சொல்றான், அதுக்கு பிறகுதான் வாழ்க்கையை சொல்றான். மாற்றமா முதல்ல வாழ்க்கையை சொல்லிவிட்டு அப்புறம் மரணத்தை சொன்னா வாழ்க்கையை இழக்கிறதுக்கு பேர் தான் மரணம் இருந்து நம்ம தப்பா விளங்கிடக்கூடாது. வாழ்க்கை என்ற ஒரு இழப்பு ஏற்பட்டதற்கு பிறகு மரணம் ஏற்படுது என்று வாழ்க்கையினுடைய இழப்புக்கு மரணம் என்ற அர்த்தம் தந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் மரணத்தை படைத்தான், வாழ்க்கையை படைத்தான். அவன் படைத்த படைப்பு என்கிற அடிப்படையில ரெண்டு சமம். இறை பார்வையில, இறைவனுடைய பார்வையில இரண்டும் படைப்பு என்கிற ஒரு கோணத்திலே சமமான ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை நாம் பெரிய ஒரு இழப்பை இழந்து விடுவதாக, இழப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப இதிலிருந்து அல்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்க? ரெண்டுமே படைப்பு தான் என்ற ஒரு நிலைப்பாட்டின் மூலமாக உணர்த்துவது என்னவென்று சொன்னால், வாழ்க்கை என்பது எப்படி ரசனைக்குரியதோ அதே போல மரணம் என்பதும் ஒரு மனிதனுக்கு ரசனைக்குரியது. வாழ்க்கை என்பது ஒரு கொண்டாட்டம் தான், மரணம் என்பதும் ஒரு கொண்டாட்டம் தான். ரெண்டு படைப்பு தான். மனசு ஏத்துக்கிறோமா? என்ன கொண்டாட்டமா? அவன் மரணத்துக்கு பயந்துகிட்டு விழுந்தடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறான்.
என்னென்னலாம் சேஃப்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், எவ்வளவோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். மரணங்கிறது கொண்டாட்டம், அதுவும் ரசனைக்குரியதுதான். ஆனா அதை விளங்கிக்கிறதுக்கு பெரிய ஒரு பக்குவம் வேணும். மனசு ரொம்ப பக்குவப்படணும். அப்பத்தான் மரணத்தை ரசனைக்குரிய ஒன்றாதாக நாம் பாவிக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும், ஜீரணிக்க முடியும். அப்ப அதை நம்ம ரசனைக்குரியதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மரணம் என்றால் என்ன, மரணத்திற்கு பிறகு மனிதன் எங்கே போறான், அவன் நிலை என்ன ஆகுது என்கிற விஷயங்களை எல்லாம் கிரகிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு ஆயத்தை முன் வச்சு இடத்துல கவனத்துக்கு கொண்டு வர 89வது அத்தியாயம் 27வது வசனம். யா ஐயத்துகன் நப்சுல் முத்துமையின்னா, அல்லாஹ் சொல்லுகிறான், அமைதி பெற்ற ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்லியா, அவன் உன் மீது திருப்தி கொண்ட நிலையில், நீ அவன் மீது திருப்தி கொண்ட நிலையில் உன்னுடைய இறைவனின் பக்கம் திரும்பி வருவாயாக. அப்படி திரும்பி வந்து என்னுடைய அடியார்களோடு சேர்ந்து கொண்டு வதுகுலி ஜன்னதி, அவர்களோடு சுவன பிரவேசம் செய்வாயாக. இது அல்லாஹ்வுடைய வசனம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆன்மா இருக்கு. ஆன்மா இல்லாத மனிதன் யாரும் கிடையாது. சில ஆன்மாக்களை பார்த்து அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறார். ஓ அமைதி பெற்ற ஆத்மாவே வா என்ற, அதுக்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பாருங்க, திரும்பி வருவாயாக அப்படின்னு சொல்றோம். முதல்ல இந்த ஆயத்துல 2 விஷயம் இருக்குது, அதை முதல்ல விளைவிக்கிறோம். அப்புறம் அந்த வார்த்தையை ஏன் ஐயா அல்லாஹ்வுத்தாலா ஏன் கையாண்டாங்கிறத அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு உபதேசமும் இருக்குது, நற்செய்தியும் இருக்குது. உபதேசம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாவே ஒரு ஆன்மாவை அழைக்கிறான், வா அப்படின்னு. அல்லாவே அழைக்கக்கூடிய அளவிற்கு தகுதி பெற்ற ஒரு ஆன்மாவை இந்த உலகத்திலே நாம் பெற வேண்டும், தகுதியுடையதாக நம்முடைய ஆன்மாவை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உபதேசம் இதற்குள் உள்ளடங்கி இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நற்செய்தி என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு தகுதியான ஒரு ஆன்மாவை நாம் பெற்றிருந்தால் அல்லாஹ் அதற்கு தரக்கூடிய வெகுமதி என்ன? அவனே அழைப்பது. இது நற்செய்தி இல்லையா? சுபச்செய்தி இல்லையா? ஒரு உபதேசமும் இருக்கிறது, ஒரு நற்செய்தியும் இதிலே இருக்கிறது. 2வது அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்க, இர்ஜிஇ, நீ திரும்பி வருவாயாக. வருகை தருவது என்பது வேறு, திரும்பி வருவது என்பது வேறு. 2க்கு வித்தியாசம் இருக்கு. வருகை தருவது அப்படின்னு சொன்னா புதுசா ஒரு இடத்துக்கு போறது. இதுக்கு முன்னாடி அவர் போகல, இப்பதான் முதல்ல போறாரு. இதான் வருகை தருவது. திரும்பி வருவது அப்படின்னு சொன்னா புறப்பட்ட இடத்துக்கே மறுபடியும் வருவது, மீண்டும் வருவது. அதான் திரும்பி வருவது என்பதாக சொல்லப்படும். உதாரணமா இந்திய ஜனாதிபதி உதாரணத்துக்கு, இதுவரைக்கும் அவர் அமெரிக்காவுக்கு போனதில்லை, இப்பதான் முறையா போறாரு. இப்ப என்ன எழுதுவாங்க? இந்திய ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு வருகை தந்தார் அல்லது இங்கிலாந்துக்கு வருகை தந்தார். போனவர் மறுபடியும் இந்தியாவுக்கு வர்றாரு. அப்ப என்ன எழுதுவாங்க? இந்தியா திரும்பினார், தாயகம் திரும்பினார், இப்படித்தானே எழுதுவாங்க. இதுக்கு நேர்மாற்றமா எழுத மாட்டாங்க. அமெரிக்காவுக்கு திரும்பினார், இங்கிலாந்துக்கு திரும்பினார் அப்படி எழுத மாட்டாங்க. அது இந்தியாவுக்கு வருகை தந்தார் எழுத மாட்டாங்க. அவர் இந்திய ஜனாதிபதி. இதுக்கு மாற்றமாக எழுதுறது பொருத்தம் தராது. வருகை தருதல் என்பது வேறு, திரும்பி வருதல் என்பது வேறு. இப்ப அல்லாஹ் ஒரு ஆன்மாவை எப்படி அழைச்சு பேசுறான் அப்படின்னா, ஓ ஆன்மாவை நீ திரும்பி வா அப்படிங்கிறான். இப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருது? என்ன அல்லாஹ்வுத்தாலா உணர்த்த நினைக்கிறான்? நீ புறப்பட்ட இடம் வேற, உன்னுடைய பூர்வீகம் வேற, உன்னுடைய தாயகம் வேற. இது அல்ல. நான் பார்த்து கொண்டிருக்கிற, நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிற, காலத்தை போக்கிக் கொண்டிருக்கிற இது அசல் அல்ல, இது பூர்வீகம் அல்ல, இது தாயகம் அல்ல. ஆரம்பத்தில் நீ ஏற்ற இருந்த
என்கிட்டயே மீண்டும் வா, என்கிட்டயே மறுபடியும் வா என்று இந்த வசனத்தின் வழியாக உணர்த்துகிறான். இது ஆயத்து. மரண செய்தியை கேட்டா என்ன வாசகம் சொல்றோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா லில்லாஹி, நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவன் பக்கமே மீண்டும் திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். வார்த்தையை பார்த்தீங்களா? இதே அல்லாஹ் திருமறையில சொல்லக்கூடிய வசனம் தான், வார்த்தை தான். இன்னால் இல்லாஹி, இப்படிதான் நீங்க சொல்லணும்னு அல்லாஹ் சொல்றோம். அங்கேயும் திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கிற அந்த வார்த்தை தான் வருது. நம்முடைய பூர்வீகம் எதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறதுல தான் ஆன்மீகம் இருக்கு. இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களின் பூர்வீகம் தமிழ்நாடு. அமெரிக்காவில் பெரும்பாலான பேர்களுடைய பூர்வீகம் பிரிட்டன். அதே அமெரிக்காவில் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் என்பதாக அழைப்பது உண்டு. அவர்கள் வாழக்கூடிய நாடு வேறதாக இருந்தாலும் கூட பூர்வீகம்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? தாயகம்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? ஆனா அந்த தாயகத்தோடு தொடர்பு இல்லாதவர்களாக, பூர்வீகத்தோடு தொடர்பு அறிந்தவர்களாக, மறந்தவர்களாக இருக்கிறாங்க. அதுக்காக தாயகத்தை மறந்தா அவர்களுடைய தாயகம் இல்லைன்னு ஆயிடுமா? பூர்வீகத்தை மறந்தா, தொடர்பு அருந்தா, மறுத்தா பூர்வீகம் இல்லைன்னு ஆயிடுமா? பூர்வீகம் பூர்வீகம்தான், தாயகம் தாயகம்தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்? அது உண்மை, நிஜம். அதே மாதிரி உலகத்துக்கு வந்தோம், பிறந்து வளர்ந்தோம், வாழ்ந்தோம், பூர்வீகத்தை மறந்துட்டோம். தொடர்பு இல்லாம இருக்கிறதுனால மறந்துட்டோம், தொடர்பு அருந்து போய் இருக்கிறோம். அதுக்காக வந்த இடத்தை இல்லைன்னு சொல்லிட முடியுமா? புறப்பட்ட இடத்தை இல்லைன்னு சொல்லிட முடியுமா? பூர்வீகத்தை மறுக்கிற முடியுமா? அப்போ உலகத்துல நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது புகுந்த வீடுங்க. புறப்பட்ட இடம் வேற, பூர்வீகம் வேற. அதை சொல்ல வர்றான் அல்லாஹ். இர்ஜிஇ. எப்படி தொடர்பு அருந்துபட்டு போச்சு? அந்த தொடர்புலேயே ஈரப்பதமா இருந்திருந்தா அந்த எண்ணம் வராது. உலகத்தை நிலையாக நிரந்தரமாக நினைக்க தோணாது. அந்த தொடர்பை ஏற்படுத்துறதுக்குத்தான தொழுகை, பள்ளிவாசல், இறையச்சம், குர்ஆன், ஹதீஸ், இஸ்லாத்தினுடைய நெறிகள், வழிமுறைகள், சுன்னத்துக்கள், வாஜிபுகள், ஃபர்துகள், ஹுப்புன் நபி, ஸலவாத்து, திக்ரு, இறை நம்பிக்கை, எவ்வளவோ. ஏன்? இந்த தொடர்பு அருந்து போகாம இருக்கிறதுக்கு தான், மறந்து போகாம இருக்கிறதுக்கு தான். இப்படிப்பட்ட ஒரு தொடர்புல நம்முடைய ஆன்மாவை ஆன்மீகத்தோடு நினைத்து கொண்டிருந்தால், ஈரப்படுத்தி கொண்டிருந்தால் அப்ப விளங்கும். மரணங்கிறது ஒரு கொண்டாட்டம், மரணங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது விளங்கும். உலகத்துல பார்த்து அற்ப சொற்ப சுகங்களை எல்லாம், சௌகரியங்களை எல்லாம், வசதி வாய்ப்புகளை எல்லாம் பார்த்துட்டு மதிமயங்கி போயிட்டோம். ஆன்மா மயங்கி போயிடுச்சு. காட்சிகளை பார்த்துட்டு, பசுமைகளை பார்த்துட்டு. இது இழிவுக்குரியது, நகைப்புக்குரியது, அறியாமை. நம்மளே சொல்லுவோமா இல்லையா? மாமியார் வீட்டுக்கு போனா சோறு கிடைச்ச இடமே சொர்க்கம்னு உட்கார்ந்து தாய் வீட்டையே மறந்துட்டான், பற்றைய போட்டான். இது இழிவுக்குரியதா, புகழ்வுக்குரியதா? தாயகத்தை மறக்கலாமா? தாய் வீட்டை மறக்கலாமா? புகுந்த இடம் வேற, புறப்பட்ட இடம் வேற. புகுந்த வீடுகளை தான் நீங்க இருந்துகிட்டு இருக்கிறீங்க. புறப்பட்ட இடம் என்கிட்ட இருக்குது, வாங்கன்னு கூப்பிடுறாங்க. சரி, புறப்பட்ட இடத்துக்கு போறதுக்கு, பூர்வீகத்துக்கு போறதுக்கு, தாய்நாட்டுக்கு போறதுக்கு, தாயகத்துக்கு போறதுக்கு யாருக்காவது கசக்குமா?
எங்க சொந்த ஊருக்கு போறதுக்கு யாருக்காவது கவலையை தருமா, மகிழ்ச்சியை தருமா? சொல்லுங்க. சொந்த ஊருக்கு போறோம், இது கவலையான விஷயமா, மகிழ்ச்சியான விஷயமா? உங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயம் தானே. மகிழ்ச்சியா தான் இருக்கணும், மகிழ்ச்சியான விஷயம் தான். இஸ்லாம் சொல்லுது மகிழ்ச்சியா தாங்க இருக்கணும். அது கவலை தரக்கூடிய விஷயமாக ஒரு நல்லடியாருக்கு இருக்காது, ஒரு உண்மையான முஃமினுக்கு இருக்காது என்று அல்லாஹ் திருமறையிலே வசனிக்கிறான். 62வது அத்தியாயம் 6வது வசனம். குல் யா அய்யுஹல்லதீன ஹாது, ஓ யூதர்களே, இன் ஸஅன்தும் அன்னக்கும் அவுலியாஉ லில்லாஹி மின் தூனின் நாஸ், மற்ற மனிதர்களை விட நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்பதாக எண்ணம் கொள்வீர்களேயானால் ஃபத்தமன்னவுல் மௌத, மரணத்தை பிரியப்படுங்களேன். இன் குன்தும் சாதித்தீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். யூதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்கள் மரணத்தை ஆசிப்பார்கள், மரணத்தை சந்தோஷமாக எடுத்துக் கொள்வார்கள், மரணத்தின் மீதான ஒரு ரசனைக்குரியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நேசம் உள்ளவர்களுக்கு மரணத்தின் மீதான ஆசை இருக்கும், மரணத்தின் மீதான ஆசை உள்ளவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது நேசம் இருக்கும். அதைத்தானே தெளிவுபடுத்துகிறது இந்த வசனம். சொந்த ஊருக்கு போறதுக்கு கசக்குமா, வலிக்குமா என்ற ஒரு வினா இந்த வசனத்தின் மூலமாக எழுப்பப்படுகிறது. அப்போ ஒரு முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. என்ன ஹதீஸு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீங்கள் மரணத்தை ஆசைப்படாதீர்கள், நீங்கள் மரணத்தை ஆசைப்படாதீர்கள். இப்போ மரணத்தை பிரியப்படுங்கன்னு பார்த்தா மன்னவுல் மௌத்த அப்படின்னு அல்லாஹ் யூதர்களை பார்த்து சொல்றான். நீங்க உண்மையாளர்களாக இருந்தா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை ஆசைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. ஹதீஸுக்கு என்ன விளக்கம்? அது எப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை தருகிறது அப்படின்னு சொன்னா, மரணத்தை ஆசைப்படாதீங்க, மரணத்தை விரும்பி கேட்காதீங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த கட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்தினுடைய கஷ்டங்களை, சிரமங்களை, வேதனைகளை கண்டு அதனுடைய துன்பம் தாங்க முடியாம பொறுமையை இழந்து நான் இருக்கிறத விட இறக்கிறது மேல் அப்படின்னு விரக்தியில சொல்றோம் பாருங்க. கஷ்டத்துக்கு பயந்தவர்களாக, பொறுமையை இழந்தவர்களாக, இப்படிப்பட்ட ஒரு மனோநிலையில மரணத்தை ஆசிக்கிறது இருக்குதே, மரணத்தின் மீது ஆசைப்படுறது இருக்குதே, அது வேணும்னு கேட்கறது இருக்குதே, இதுதான் தடை. அந்த கோணத்துல மரணத்தை ஆசைப்படாதீர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. காரணம், மரணத்திற்கு பிறகு என்ன நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறதே தெரியாம ஏன் நீ மரணத்தை ஆசைப்படுற? மரணத்திற்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. நம்ம நினைக்கிறோம் இப்படி ஒரு கஷ்டமா இருக்குதே, நெருக்கடியா இருக்குதே, சிக்கலா இருக்குதே, மரணம் அடைஞ்சிட்டா விமோச்சனம். யார் சொன்னா விமோச்சனம் இல்லாம? அங்கேதான் ஆரம்பிக்குதே. எப்படி நம்மளே ஒரு முடிவு பண்ணிக்கலாம்? இதை விட மோசமான கஷ்டமா இருந்தா மரணத்திற்கு பிறகு ஏன் மரணத்தை ஆசிக்க கூடாது, மரணத்தின் மீது ஆசைப்படக்கூடாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவர் நல்லவராக இருந்தார்னா இவர் வாழக்கூடிய வாழ்வு மேற்கொண்டு சவாப அதிகரிக்கும். இவர் தீயவராக இருந்தால் இவர் இனி வாழக்கூடிய வாழ்வுல தௌபாவுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஏன் மரணத்தை ஆசைப்படணும்? ஏன் மரணத்தை கேட்கணும்? அதனால விரக்தியிலையும், விரக்தியினுடைய விளிம்பிலையும், பொறுமையை இழந்தும், கஷ்டத்திலிருந்து விடுபடணுங்கிற ஒரு எண்ணத்திலையும் அந்த மாதிரி அடிப்படையில் இருக்கக்கூடாது. கஷ்டத்துக்கு பயந்து மரணத்தை விரும்புறது, ஆசைப்படுறது, அது இருக்கக்கூடாது. அது அறியாமை, தீனை பற்றிய ஒரு போதிய ஒரு தெளிவில்லாத நிலை. அந்த அடிப்படையில தான் என்ன சொல்லப்படுது, ஆசைப்படக்கூடாது. ஆனால் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், இறை நேசர்களை சந்திக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வேண்டும். இது போன்ற ஒரு ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை தொட்ட நிலையிலே நாம் மரணத்தை ஆசைப்படுவது அதுல எந்த தவறும். உலகத்துல நம்ம பிறக்கும் பொழுது
எல்லாரும் சிரிச்சாங்க. எப்படி பிறக்கிறோம்? அழுதுகிட்டே பிறக்கிறோம். நம்ம அழுகிறது மற்றவங்களுக்கெல்லாம் சிரிப்பா தெரியுது. நம்ம அழுகலைன்னா அவங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல பிறந்து அழுகாம இருக்குது, அழுகிறதுலதான் அவங்க சிரிப்பு. உள்ள பிறக்கும் போது என்ன சிரிப்பு இல்லை, அது அழுதுகிட்டே பிறகு. அதே மாதிரி நம்ம இறக்கும் போது எல்லாரும் அழுவாங்க, அப்ப நம்ம சிரிக்கணும். நான் பிறக்கும் போது அழுதுகிட்டே பிறக்கும் போது எல்லாரும் சிரிச்சீங்கல்ல, இப்ப எல்லாம் அழுங்க, நான் சிரிக்கிறேன். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும். சிரித்த நிலை வாழ்க்கை, இறுதியிலே சிரித்த ஒரு நிலையில நம்முடைய மரணம் நம்மை தொட வேண்டும் என்பதுதான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்கிறது. யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆத்மாவே என்ற அந்த அழைப்புக்கு பொருத்தம் உள்ளவர்களாக எப்ப ஆகுவோம் தெரியுமா? மரணத்தினுடைய சமயத்தில் நம்முடைய முகத்தில் சிரிப்பு தென்பட வேண்டும். அப்பத்தான் அமைதி பெற்ற ஆத்மாவே என்ற இறைவனுடைய அழைப்பு வார்த்தைக்கு பொருத்தம் உள்ளவர்களாக நாம் ஆக முடியும். சும்மா தமாஷுக்கு சொல்லல, யாராவது மரணத்தினுடைய சமயத்தில் சிரிப்பாங்களா? ரபிஈ இப்னு ஹராஷ் ஒரு தாபிஈ, அவர்களை பற்றிய ஒரு வாழ்க்கை குறிப்பு. வலம் யக்திபு ஃபீ ஹயாத்திஹி கத், அவர்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும் பொய் சொல்லி யாரும் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு தாபி, சஹாபியை பார்த்தவர்கள், அந்த அந்தஸ்துள்ளவங்களுக்கு தான் தாபி என்பதாக சொல்லப்படும். வஹலஃப, அவர்கள் சத்தியம் விட்டு சொன்னார்கள், அல்லாஹ் அல்ஹக ஹத்தா அஅலமு மகாமி ஃபில் ஆখিরা, மறுமையிலே என்னுடைய நிலை என்னவாகும் என்பதை தெரிந்து கொள்ளாத வரை, தெரியப்படாத வரை நான் வாழ்க்கையில் சிரிக்கவே மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சுட்டாங்க. வகதாலிக லம் யல்ஹக ஹத்தா யமூது, மரணிக்கிற வரை அவங்க சிரிக்கவே இல்லை. அவர்களை பற்றி சொல்றாங்க, மரணிக்கிற வரைக்கும் அவங்க சிரிக்கவே இல்லை. சும்ம ருவிய அன்னஹு யல்ஹக ஹைன துவஃபா, மரணத்தினுடைய கடைசி கட்டத்தில் அவர்களுடைய முகம் சிரித்த நிலையில் இருந்தது, சிரித்தவர்களாக இருந்தார். நம்முடைய நிலை அப்படி இருந்துச்சுன்னா குளிப்பாட்ட கூட யாரும் வரமாட்டாங்க, என்ன சிரிச்சுட்டு இருக்குது அப்படின்னு. சிரித்த நிலையில் இருந்தது என்பதாக அவர்களை பற்றி தகவலை தெரிவிக்கிறார். மறுமையிலேயே நிலை என்ன ஆகுமோ தெரியலையே, சிரிக்கவே மாட்டேன் சத்தியம். சிரிக்கவே இல்லைன்னா என்ன அர்த்தம்? முகத்தை அப்படியே கடுகடுன்னு வச்சிருந்தாங்க அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, இறுக்கமா வச்சிருந்தாங்க அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. இயல்பாக இருந்தார்கள், தெளிவாக இருந்தார்கள். மரணத்தினுடைய தேவையில்லாத பீதி அவர்களுடைய முகத்திலே ஈயாடவில்லை. யதார்த்தமான ஒரு நிலை முகத்திலே இருந்தது, எந்த அறிகுறியும் தெரியும். ஆனா நமக்கு அப்படி இல்லையே. மரணம் என்றாலே பயம், மரணம் என்ற பெயரை கேட்டாலே நடுக்கம். வயசாயிடுச்சுன்னா என்ன கோபம் வருது. மரணத்தினுடைய முந்தைய நிலை, முதுமை என்ற ஒரு நிலையை நம்மால் ஜீரணிக்க முடியவில்லை. எனக்கு என்ன வயசாயிடுச்சா, அப்படிலாம் ஒன்றும் ஆகலையே, என்றும் இளமையாகவே இருக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடு, மனசுல ஆசை, பொழப்புல முதுமை, நினப்புல இளமை, இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை மனப்பான்மை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மரணத்திற்கு முந்தைய முதுமையை கூட ஜீரணிக்க முடியாத சங்கடமாக நினைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு நமக்கு இருக்கிறது. சொல்லுவாங்க 75 வயசு நிரம்பியவர், இன்னொருத்தர 55 வயசு நிரம்பியவர். இந்த 75 வயசு நிரம்பியவர் இடத்துல இந்த 55 வயசு நிரம்பியவர் உங்க வயசு என்னன்னு கேட்கும் பொழுது 25 குறைச்சு 50 வயசுன்றார். திரும்ப இவர் 50 வயசு உள்ளவரை பார்த்துட்டு உங்க வயசு எத்தனைன்னு கேட்கும் பொழுது அவர் 25 வயசை குறைச்சிட்டு எனக்கு 25 வயசுன்னு அப்படின்னு சொன்னார். 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உள்ள இருந்த 25 வயசு நபர் கீழே விழுந்துட்டாரு. ஒரே சத்தம், என்னப்பாச்சு அப்படின்னு எட்டி பார்த்தா அவன் சொன்னானா, நான் இப்பதான் பிறந்தேன், தவறி விழுந்துட்டேன். அதே சிந்தனையிலே அவனுக்கு அந்த வார்த்தை வந்துருச்சு, நான் இப்பதாங்க பிறந்தேன், விழுந்துட்டேன். இந்த மாதிரியான ஒரு மனோநிலை, ஒரு மரணத்தின் மீதான பீதி, இப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இஸ்லாம் மரணத்தை பற்றி எவ்வளவு அழகாக பேசுகிறது. பூர்வீகத்துக்கு போக உனக்கு மனம் இல்லையா? சொந்த ஊருக்கு போறதுக்கு உனக்கு ஆசை இல்லையா? சஹாபாக்களுடைய மரண நிகழ்வு, இறுதி நிகழ்வுகள் தான் இப்படித்தான் இருந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முற்றுகையிடப்படுகிறது.
அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, கலகக்காரர்களை நாங்கள் ஒடுக்கி விடுகிறோம், ஆணையிடுங்கள், உத்தரவிடுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறுத்து விட்டார்கள். நான் ஒரு கனவு கண்டேன். இன்னி ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாமி வ அபூபக்கர் வ உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் நான் கனவுல பார்த்தேன். வ இன்னஹும் காலு லீ இஸ்பிர், இவர்கள் எல்லாம் எனக்கு சொன்னாங்க, நீங்க பொறுமையாக இருங்க உஸ்மான் என்று கனவுல எனக்கு சொன்னாங்க. நாளை நோன்பு திறக்க எங்களிடத்துல வாங்க என்பதாகவும் சொன்னாங்க. அதனால நான் போவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைஜாமா மாதிரி ஒரு ஆடை வாங்கி வச்சிருந்தாங்க. அது ரொம்ப காலமா உடுத்தாமே வச்சிருந்தாங்க. பழங்காலமாக உடுத்தாமே வைத்திருந்த அந்த புதிய அந்த ஒரு ஆடையை எடுத்து கொடுத்துனாங்க. குர்ஆனை கையில ஏந்தி ஓத ஆரம்பிச்சாங்க. அதே நிலையிலேயே ஷஹீதானாங்க. இதே மாதிரி பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. அவர்களுடைய அந்த நிலைமையை பார்த்துட்டு அவங்களுடைய மகள் அழுகிறாங்க. தகப்பனாருடைய நிலைமையை பார்த்து பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, மகளே அழுகாதே, உன்னுடைய தந்தைக்கு இன்றோடு வேதனை முடிந்து விட்டது, நாளை இருக்காது. கதன் நல்கி முஹம்மதன் வ அஸ்ஹாபஹு, நாளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் நான் சந்திக்க போறேன். இன்றோடு உன்னுடைய தந்தைக்கு என்றைக்கும் கஷ்டம் வராது என்பதாக சொன்னார். யாசின் சூராவில் அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை சொல்றான், யா லைத கௌமி யஅலமூன் பிமா கஃபர லி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன். ஹபீபுன் நஜ்ஜார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 தூதர்கள் அனுப்பி வைக்கிறாங்க ஒரு ஊருக்கு. அந்த 3 தூதுவர்கள் சொல்லக்கூடிய இறைச்செய்தி அந்த நகரத்து மக்கள் மறுத்த பொழுது ஹபீபுன் நஜ்ஜார் அந்த 3 தூதுவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார். ஆதரவு கொடுத்த காரணத்தினாலே அந்த மக்கள் எல்லாம் அவரை அடித்து கொன்று விடுகிறார்கள். கொன்றதற்கு பிறகு, இறந்ததற்கு பிறகு அவர் பேசக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் தஆலா யாசின் சூராவிலே பதிவு செய்கிறான். யா லைத கௌமி யஅலமூன், என் சமுதாயம் என்னை பற்றி அறிய வேண்டுமே. பிமா கஃபர லி ரப்பி, என் ரப்பு இப்போ எனக்கு மன்னிப்பளிச்சிட்டான். வஜஅலனி மினல் முக்ரமீன், கண்ணியவான்களில் ஒருவனாக என்னை ஆக்கிவிட்டான். என்னுடைய இந்த நிலைமையை என் சமுதாயம் அறிய வேண்டுமே, தெரிய வேண்டுமே அப்படின்னு அவர் பேசிய வார்த்தையை அல்லாஹ் தஆலா யாசின் சூராவிலே பதிவு செய்கிறார். ஆக அவர்களுடைய மரணத்தினுடைய பிந்தைய நிலை, மரணத்தினுடைய சமயத்தில் உள்ள நிலைமை, இவைகளெல்லாம் யதார்த்தமான ஒரு நிலையிலே இருந்தது. எதையோ ஒரு தேடிய ஒரு உள்ளத்தோடு இருந்தது. இறைவனை அடைய வேண்டும், அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை அடைய வேண்டும், மீண்டும் அவன்பாலே செல்ல வேண்டும் என்ற ஒரு துடிதுடிப்பு உள்ள ஒரு ஆன்மாவாக இருக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தடம் பதித்து விட்டு சென்றார்கள். வெளிநாட்டுக்கு போறவங்கெல்லாம் எப்படா சொந்த ஊருக்கு போகும் அப்படிங்கிற ஒரு தேட்டத்திலேயே இருப்பாங்க. அவர்களுடைய சிந்தனையெல்லாம் தாயகத்தை நோக்கி, பிறந்த மண்ணை நோக்கி, புறப்பட்ட இடத்தை நோக்கி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருந்தது. வெளிநாட்டுக்கு போறவங்க எல்லாம் விரும்பி போறதில்லை, வழி இல்லாம போறது. பெரும்பாலான ஒரு நிலைமை, பல பலவர்களுடைய நிலைமை, அங்கே இருந்தா மன கஷ்டம், இங்க இருந்தா பண கஷ்டம். இங்க வருவாங்க காணல் நீர் மாதிரி, பண கஷ்டம் தாங்க முடியாம அங்கே போயிடுவாங்க. அப்புறம் மன கஷ்டம் தாங்க முடியாம இங்கே வருவாங்க. இதுதானே அவர்களுடைய நிலைப்பாடு. தாயகத்தை நோக்கிய சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். சஹாபாக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்வினுடைய அடையாளம் எப்படி? மீண்டும் எப்பொழுது நம்ம போக போறோம்? இந்த ஆன்மா ஆரம்பத்திலே எங்கே இருந்ததோ அங்கே மீண்டும் செல்வதற்கான ஒரு துடிப்புள்ள ஒரு ஆன்மாவாக அவர்கள் தங்களுடைய உள்ளத்தை பண்படுத்தி வைத்திருந்தார். அப்படிப்பட்ட ஆன்மாவை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா. அவனை நீ திருப்தி கொண்ட நிலையிலும், உன்னை நான் திருப்தி கொண்ட நிலையிலும் நீ என்னிடத்தில் மீண்டும் வருவாயாக. வதுகுலி ஃபீ இபாதி, என்னுடைய அடியார்களோடு சேர்ந்து கொண்டு, வதுகுலி ஜன்னதி, அவர்களோடு சுவனப்பிரவேசம் செய்வாயாக என்ற அல்லாஹ்வுடைய ஆன்மாவிற்கான அழைப்புக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆக வேண்டாமா? அதற்கான ஒரு தகுதியை நம்முடைய ஈமானுக்குள் பெற வேண்டாமா? அதற்கான ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நாம் காட்ட வேண்டாமா என்பதுதான் இந்த வசனங்கள் நமக்கு எடுத்து வைக்கக்கூடிய விஷயமாக இருக்கு.
உலகத்தில் 1000 தேவைகள் இருக்கிறது. எத்தனை தேவைகள் வேண்டுமானால் இருந்து விட்டு போகட்டும். அவைகள் எல்லாம் லட்சியங்களா, குறிக்கோள்களா, ஒரு முஃமினுடைய இலக்குகளா? தேவைகளை தேவைகளாகத்தான் பார்க்க வேண்டும், இலக்குகளாக ஆக்கிவிட முடியாது. அங்கேதான் நாம் கணிக்க தவறி விடுகிறோம், விளங்க தவறி விடுகிறோம். தேவைகளை அடைவதையே லட்சியமாக கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே ஈமான் தேய்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சஹாபாக்கள் லட்சியத்தையே வாழ்க்கையாக கொண்டிருந்தார்கள். அவனை அடைய வேண்டும், அவனுடைய திருப்தியை பெற வேண்டும், அவனுடைய கருணை கடைக்கண் பார்வையாத மறுமையிலே என் மீது விட வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபார்சுக்கு தகுதியானவனாக நான் ஆக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு புழுங்கல், இப்படிப்பட்ட ஒரு துடிப்பு சஹாபாக்களுடைய எண்ணங்களாக, உள்ளத்தின் எண்ணங்களாக இருந்து வந்ததை நாம் இந்த வரலாற்றின் வழியாக நாம் பார்க்கிறோம். ஆக மரணத்தை பற்றிய ஒரு சரியான ஒரு மதிப்பீடு நமக்கு இருக்க வேண்டும். அலறக்கூடிய விஷயம் அல்ல இது, பீதி கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல இது. உண்மையான நன்னம்பிக்கையுடைய இறை நேசர் என்ற ஒரு நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை கழித்தோம் என்று சொன்னால் மரணம் பதட்டப்படக்கூடிய ஒன்று அல்ல, விரும்பக்கூடிய ஒன்று, ரசனைக்குரிய ஒன்று என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. இதை தெரிந்து கொண்ட இதே வேளையிலே மரணத்திற்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மௌத்தானதுக்கு பிறகு இந்த ரூஹு என்ன ஆகுது? நல்ல ரூஹாக இருந்தால் நல்லவர்களுடன் சேர்ந்து விடுகிறது, கெட்ட ரூஹாக இருந்தால் தீயவர்களோடு சேர்ந்து விடுகிறது. இருவேறு வழிகளாக பிரிந்து விடுகிறது. அதுக்கு பிறகு கபருடைய கேள்வி கணக்குன்னு ஒன்று இருக்கா இல்லையா? கபரிலே அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு கபருடைய கேள்வி கணக்குக்காக வேண்டி மீண்டும் உடலுக்குள் புகுந்து விடுகிறது. மீண்டும் உடலுக்குள் புகுந்து கேள்விகள் கேட்கப்படுகிறது. மன் ரப்புக்க, மன் நபியுக்க, மா தீனுக்க என்பதாக. நல்ல ரூஹுகளாக இருந்தால் சரியான பதில்களை சொல்லிவிட்டு மீண்டும் நல்லவர்களோடு சேர்ந்து விடுகிறது. கெட்ட ரூஹுகளாக இருந்தால் பதில் தெரியாமல் ஆகா ஓகுன் என்று கத்தி கூப்பாடு போட்டு மீண்டும் தீயவர்களோடு சேர்ந்து விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில கபருடைய வேதனை நடக்குது என்பதாக சொல்லப்படுகிறது. எப்படி கபருடைய வேதனை நடக்குது? கேள்வி கணக்கெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் நல்ல ரூஹுகள் நல்லவர்களோட சேர்ந்து விடுகிறது, கெட்டவர்கள் கெட்டவர்களோடு சேர்ந்து விட்டாலும் கூட கபருடைய வேதனை எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுத்தஆலா ஆயத்துல சொல்றான், 39வது அத்தியாயம் 42வது வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அதை முழுமையாக ஓதி அர்த்தம் வைக்கிறதுக்கு போதிய நேரம் இல்லை, அதனால வசனத்தினுடைய என்ன மட்டும் நான் சொல்றேன். தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களுடைய ரூஹுகள்லாம் அல்லா இடத்துல போயிடுவான். தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்க இடத்துல ரூஹு இருக்கிறது இல்லை. அந்த ரூஹுகளை எல்லாம் அல்லாஹ் கைப்பற்றி அவன் தன் கைவசம் வைத்திருக்கிறான். இதான் தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுடைய நிலைமை. ஆனாலும் கூட அந்த ரூஹுக்கும் தூங்கிக்கிட்டு இருக்கிறவருக்கும் மத்தியில தொடர்பு இருக்குது. அதனாலதான் அசைவுகளை பார்க்க முடியுது. அந்த சூடு, அந்த தொடர்பு இது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா ரூஹு அவரிடத்துல இருக்கிறது இல்லை அப்படிங்கிறத ஆயத்து சொல்லுது, மனுஷன் சொல்றது இல்லை. ஆயத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதே மாதிரி தான் கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ரூஹு போனாலும் கூட அந்த உடலுக்கும் உயிருக்கும் கபருக்கும் இந்த மூன்றுக்கும் மத்தியிலே ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பை வைத்துத்தான் ராகத்தும் அதாபும், அந்த தொடர்பை மையமாக வச்சுத்தான் அது வேதனை செய்யப்படுகிறது என்பதாக சொல்றதும், அது சந்தோஷமாக இருக்கிறது என்பதாக சொல்றதும். அந்த தொடர்பை மையமாக வைத்து சொல்லப்படக்கூடிய ஒரு அதாபு ராகத்து அப்படிங்கிறது. அப்படி ஒரு தொடர்பு இருக்குமா? இருப்பதற்கு சாத்தியப்படுமா? அப்படி கபருடைய வேதனை நடக்குதுங்கிறத அப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா என்கிற ரீதியிலே நம்முடைய சிந்தனை வினா தொடுத்தால் இதை நம்பிக்கை ரீதியாகவும் உறுதிப்படுத்த முடியும், அறிவுபூர்வமாகவும் உறுதிப்படுத்த முடியும். நம்பிக்கை ரீதியாக உறுதிப்படுத்துறது என்ன? நம்முடைய ஈமானுடைய வட்டத்துக்குள்ள நின்று யோசிச்சா ரொம்ப லேசாகி போயிடும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கிறதெல்லாம் சஹாபாக்களுக்கு தெரியுது. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க முடியல சஹாபாக்களால. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த ஒன்று சஹாபாக்களால பார்க்க முடியல. நம்பிக்கை கொண்டார்கள். நாமும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் ஈமானுடைய வட்டத்தை விட்டு வெளியே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு விஷயங்களை பார்த்தாங்க, அவைகளை எல்லாம் சஹாபாக்களால பார்க்க முடியல. இப்படி ஒரு நிலையில் இருக்கிறோமா இல்லையா, ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோமா இல்லையா, அதையே நம்ம ஏற்றுக்கொள்கிற பொழுது இது என்ன? இப்ப நம்பிக்கை ரீதியா கபருடைய வேதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அறிவிப்பூர்வமா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு மனுஷன் தூங்குறான், அந்த தூக்கத்துல அவனுடைய எண்ணப்பாடு எப்படியெல்லாம் இருக்குது பாருங்க. தன்னை ஒரு பெரிய அதிகாரியா பார்க்கிறான், 5-6 பேரை அடிக்கிற மாதிரி பார்க்கிறான், எங்கெங்கெல்லாம் பறக்கிற மாதிரி பார்க்கிறான். இது வெறும் கற்பனை அல்ல. அதாவது அவனுக்கும் அந்த காட்சிக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்ல முடியாது. உணர்வு பூர்வமாக அவன் கனவில காணக்கூடிய காட்சிகள் எல்லாம், அவனுக்கு தென்படக்கூடியவைகள் எல்லாம் ஒரு உணர்வு பூர்வமாக, உணர்வை மையமாக வைத்தது. அந்த உணர்வு இருக்குது அவனுக்கு. மேலிருந்து குதிக்கிற மாதிரி கனவு வந்து மெத்தையிலிருந்து விழுந்துடுறான். அவனுக்கு அந்த காட்சிக்கு சம்பந்தம் இல்லைன்னா இவையே கீழே விழுகணும். ஒருத்தர் அப்படி கீழே விழுந்துட்டு மறுபடியும் எந்திரிச்சு படுக்கிறதுக்கு பயந்துட்டு இருட்டில் அப்படியே படுத்து கிடந்தான். தவறி விழுந்துட்டேன் கீழே. மறுபடியும் எந்திரிக்கிறதுக்கு பயம், இருட்டு. அவர் வீட்டில் அவர் ரூம்ல தனியா படுத்துக்கிட்டு இருக்கும்போது நைட்லாம் கூட இந்த போல இருக்கு. மறுபடியும் எந்திரிச்சு மெத்தையில வந்து படுக்கிறதுக்கு பயம் தான். விடியில வரைக்கும் அப்படுத்தப்படுத்துறது விழுந்துட்டாரு. அப்போ கனவுல கண்ட ஒரு காட்சியின் மூலமாக இவர் கீழே விழுகிறாரு, என்னெல்லாம் ஆகுறாரு. கல்யாணம் ஆகி உறவு கொண்டு குளிப்பு கடமையாகி அந்த காட்சிக்கும் இவருடைய உணர்வுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா ஏன் குளிப்பு கடமையாகணும்? இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எண்ணத்தினுடைய அளவில் கூட ஒரு அந்நிய பெண்ணை கிரகிக்க கூடாது, நினைக்க கூடாது. அது உள்ளம் செய்யக்கூடிய விபச்சாரம். என்ன இவ என்னத்தை நினைக்கிறானா கனவுல வந்துடுவான். காலையில எழுந்து குளிக்க வேண்டியது. அப்போ உணர்வை மையமாக கொண்ட கனவு அது. ஏற்றுக்கொள்றமா இல்லையா? அவனுடைய பார்வையில தன்னை ஒரு பெரிய அதிகாரியா நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் கனவுல. மற்றவங்களுக்கு தெரியுமா அவன் அதிகாரின்னு? அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? மற்றவர்களுடைய பார்வையில வேறு, அவனுடைய பார்வையில வேறு. இந்த நிலைப்பாட்டை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுதா இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு தொடர்புங்கிற அடிப்படையில அதாவோ ராகத்தோ அல்லாஹ்வான ஏற்படுத்த முடியும், நிகழ்த்த முடியும். இது இறைவனுடைய வாக்கு என்கிற ஒரு கோணத்திலே நாம் சிந்திக்க முடிகிறது. ஆக கண்ணியமிக்கவர்களே, இந்த ஆன்மா புறப்பட்ட இடம் வேற, பிறந்த இடம் கூட இதுவாக இருக்கலாம். புறப்பட்ட இடம் வேற. அந்த இடத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு தேட்டத்தில் ஆன்மா இருக்குகிற பொழுது அதனுடைய வழிய விடுங்க, மறுக்காதீங்க. ஆன்மா அதே நிலையில தான் இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கு முட்டுக்கட்ட போடுறது நம்ம தான். ஆசா வாசங்களை கொண்டு அதனுடைய வழியிலேயே விட்டோம்னா அது அல்லாஹ்வை அடைவதிலேயே குறியாக இருக்கிறது. அல்லாஹ் எந்த ஆன்மாவுக்கு அழைப்பு கொடுத்தானோ அப்படிப்பட்ட அழைப்புக்குண்டான ஒரு ஆன்மாவாக நம்முடைய ஆன்மா திகழ்வதற்கு ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.